அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஞானசேகரன் அவர்களுக்கு 30 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் சாரை காப்பாற்றுறது யார் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க. பொதுவாக மக்களிடமே அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, யார் அந்த சாருங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த திமுகவை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கை திசை மாற்றுவதற்கான பல முயற்சிகளை செய்தார். இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அந்த குற்றம் நடந்த அரை மணி நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணார், எனக்கு சிடிஆர் போட்டிருக்குங்கிறார். அதை என்ன செய்தின்னு அவர் வெளியிடலை. அது பெரிய தவறு. இது எங்கே கொடுத்துருக்கணும்? நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும். நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தா நீதிமன்றப்படி சம்மன் அனுப்பியிருக்கு. இது அரசியல் செய்வதற்கான விஷயம் இல்லை. நீங்கள் அந்த அப்பாவி பெண்ணை போல் பல பெண்கள் பாலியல் ரீதியாக அங்கே சூறையாடப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடே குதிச்சு கொந்தளிச்சு போயிருக்கு. தமிழ்நாட்டுடைய மானமே மலையேறி போயிட்டு. அப்போ இதில் அண்ணாமலைக்கு என்ன ரகசியங்கள் தெரியுமோ, சிடிஆரில் எதை எடுத்தாரோ, தீர்ப்பு வருவதற்கு முன்பே சிடிஆர் எடுத்துட்டார். இதில் புது கேரக்டர் ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்த நடராஜன் அவர். இது நாள் வரைக்கும் அவரோட பேர் எங்கேயுமே அடிபடலை. இன்றைக்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. நடராஜன் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ். அவர் மாரி யாரும் உள்ளே போக முடியும், வெளியே வர முடியும். கல்லூரி நேரம் முடிந்த பிறகு அவர் மாரி யாரும் வண்டி உள்ளே போக முடியும். அண்ணாமலை மீது நமக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்கள், அவர் காவல்துறை அதிகாரி, நீதிமன்றத்தை கொடுத்துருந்தா குற்றவாளி தப்பவே முடியாது. ஆனால் இவரே இதை அரசியலுக்காக 48 மணி நேரம் கெடு வைப்பதுக்கு பெரியார் வேறு உச்சநீதிமன்ற நீதிபதியா. இதில் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா, இந்த வழக்கை விசாரித்த ஒரு உயர் அதிகாரி பதவியிலிருந்து விலகி சென்று ரவி ராகவேந்திரா என்ன குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, எனக்கு மேலுள்ள 3 பெண் அதிகாரிகளும் என்னுடைய விசாரணையில் தலையிடுகிறார்கள். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஞானசேகரன் அவர்களுக்கு 30 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நீதிபதி அவர்கள் விதிக்கப்பட்டிருந்தாங்க. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் சாரை காப்பாற்றுறது யார் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க. பொதுவாக மக்களிடமே அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, யார் அந்த சாருங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தீர்ப்பையும் இந்த விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கை திசை மாற்றுவதற்கான பல முயற்சிகளை செய்தது. இந்த வழக்கினுடைய உண்மை தன்மை முழுமையாக வெளிவராமல் திமுகவை சேர்ந்த மா சுப்பிரமணியன், பகுதி செயலாளர் தனசேகர், இப்படி அண்ணா பல்கலைக்கழக பணியாளர் நடராஜன், காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள், இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே அதிக முனைப்பு. முழுமையாக ஞானசேகரனுடைய அந்த தொலைபேசியில் இருக்கக்கூடிய படங்கள் ஆய்வு செய்யப்படவில்லை. இதில் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா, இந்த வழக்கை விசாரித்த ஒரு உயர் அதிகாரி பதவியிலிருந்து விலகி சென்று விட்டார். ரவி ராகவேந்திரா அவர் பெயர். ரவி ராகவேந்திரா என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா, எனக்கு மேலுள்ள 3 பெண் உயர் அதிகாரிகள், இவர் ஏசி, அவங்க டிசி ஜேசி லெவலில், 3 பெண் அதிகாரிகளும் என்னுடைய விசாரணையில் தலையிடுகிறார்கள். அப்போது விசாரணை தலையிடுகிறார்கள்னா இந்த அரசிடமிருந்து ஏதோ மறைக்க முயல்கிறார்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் வருகிற பொழுது அவர் என்னால் மனசாட்சியை தூக்கி ஓரமாக வைத்து விட்டு என்னால் பணியாற்ற முடியலன்னு போயிடுறார். அப்போ மனசாட்சிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தொடுதுன்னா ஏதோ மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதாக தான் நம்ம எடுத்துக்கணும். பல மனசாட்சி உள்ள அதிகாரிகள் இருக்காங்க, நம்ம அனைவரையுமே கருப்பாடுன்னு சொல்லிட முடியாது. அப்போது இந்த வழக்கு A1 A2 A3 இப்போ எல்லாமே ஞானசேகரன். ஆரம்பித்தது ஞானசேகரன்கிட்ட, முடிவும் ஞானசேகரன்கிட்ட. இப்போ 30 வருட சிறை தண்டனை. இப்போ நீதிமன்றத்தில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறை CSR, FIR, சார்ஜ்ஷீட், குற்றப்பத்திரிகை 3ம் காவல்துறை வசந்தான் இருக்கும். இந்த CSRல விட்ட பேர் FIRல வரும், FIRல விட்ட பேர் சார்ஜ்ஷீட்டில் வரும். ஆனால் இதை முழுமையாக நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகல. இப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும்
அந்த நீதியரசர் தேடி போய் குற்றவாளிலாம் தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள அந்த அடர்ந்த மர காட்டுக்குள்ள போய் நீதிபதிலாம் சாட்சிகளை தேடிதான் உலகத்தில் வரலாறே இல்லை. காவல்துறை தான் இந்த வேலையை செய்யணும். ஆனால் இப்போ ரவி ராகவேந்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை மனசாட்சிப்படி பணியாற்ற விடலைங்கிறார். அப்போ அவருடைய மனசாட்சிக்கு ஏதோ ஒரு விஷயம் உண்மையை மறைப்பதாக தெரிஞ்ச காரணத்தினால தூக்கி வீசிட்டு போயிடுறாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அந்த குற்றம் நடந்த அரை மணி நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணார், எனக்கு சிடிஆர் போட்டிருக்குங்கிறார். 2வது காவல்துறை அதிகாரிக்கு பேசியிருக்காரு, அன்று இரவே தனசேகர்கிட்ட பேசியிருக்காங்கிறார். அதை என்ன செய்தின்னு அவர் வெளியிடலை. அது பெரிய தவறு. இது எங்கே கொடுத்துருக்கணும்? நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும். நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தா நீதிமன்றப்படி சம்மன் அனுப்பியிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வா, தனசேகர் பகுதி செயலாளர் ஸ்டேஷனுக்கு இது நீதிமன்றத்துக்கு வா, மாசுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கும். இதை ஒரு பெரிய தவறை ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி செஞ்சுருக்கார். இது அரசியல் செய்வதற்கான விஷயம் இல்லை. நீங்கள் அந்த அப்பாவி பெண்ணை போல் பல பெண்கள் பாலியல் ரீதியாக அங்கே சூறையாடப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. தமிழ்நாட்டுடைய மானமே மலையேறி போயிட்டுருக்கு. அப்போ இதில் அண்ணாமலைக்கு என்ன ரகசியங்கள் தெரியுமோ, சிடிஆரில் எதை எடுத்தாரோ, தீர்ப்பு வருவதற்கு முன்பே சிடிஆர் எடுத்துட்டார். அப்போ அது நீதிமன்றத்துக்கு சொல்லியிருந்தா குற்றவாளிகள் தப்பவே முடியாது. பத்திரிகையாளர்கள் சொல்வதன் மூலம் குற்றவாளி தண்டிக்கப்பட முடியாது. அப்போ அண்ணாமலை இதை உண்மையாகவே ஒரு படித்த அதிகாரியே இந்த தவறை செய்தாருங்கிறது அது ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது, இந்த சிடிஆரை நான் இப்போ சொல்கிறேன், இதுக்கு மேலே நடவடிக்கை தமிழ் அரசாங்கத்திலிருந்து வரலைன்னா 48 மணி நேரத்தில் நான் இதுக்கப்புறம் மறு அறிக்கையை நான் வெளியிடுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வட்டச்செயலர் கோட்டூர் சண்முகத்திட்ட 24ஆம் தேதி இவர் பேசியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவர்களிடம் பேசியிருக்காங்க. இது கண்டினியூஸாக அந்த பேச்சு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் குற்றச்சாட்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அது எல்லாருமே ஒத்துக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, எஃப்ஐஆரில் எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் எந்த எவிடன்ஸை அழிச்சார், அப்புறம் ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க, எந்த எவிடன்ஸ் அழிச்சாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை இதில் சரியாக பணியாற்றவில்லை. ஏன்னா அவருடைய செல்போன் விமானத்தில் பயணிப்பவர்கள் வைத்திருக்கிற ஃப்ளைட் மோடில் இருந்துங்கிறாரு. ஆனால் இப்போ சிடிஆர் பார்த்துட்டு அப்படி இல்லை, அது ரிலீஸ் ஆகி தான் இன்ஸ்பெக்டரோட முதல்ல பேசியிருக்காரு. கோட்டூர் சண்முகத்தில் பேசியிருக்கார். இதெல்லாமே இரவுலே நடந்திருக்கு. அப்போது காவல்துறை சொல்லுகிற கமிஷனரே சொல்கிறாரு, சாதாரண அதிகாரி இல்லை, ஒரு ஏடிஜிபியே சொல்கிறார், நேர்மையான அதிகாரியின் பேர் வாங்கிய அருண் ஐபிஎஸ்ஸே சொல்கிறார், ஃப்ளைட் மோட் இருக்குன்னு ப்ரெஸ் மீட் சொல்கிறார். ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவர் இருந்தால் ஒரு ஜெய்சி ஆகிருக்கணும். இல்லை, அவருமே ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு தான் சொல்கிறாரு. ஃப்ளைட் மோட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு. அதற்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி 9/1 இவருக்கு பேசியிருக்காருங்கிற வார்த்தையை விட்டுருக்காரு. 24ஆம் தேதி கைது செய்கிறதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலேருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவர் கைது செய்யும்போது கோட்டூர் சண்முகம் அவர்கள் இது உள்ள அவரை கூட்டு போயிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 24ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடராஜன் என்பவரிடம் பேசியிருக்கிறார், கோட்டூர் சண்முகம் அவர்களிடம் பேசியிருக்கிறார். இது நடராஜன் என்பவர் யார், இது எல்லாம் எவிடன்ஸ் அளிக்கிறதுக்கு தான் இந்த பிளான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த வழக்கு முழுமையாக விசாரணை முடிவடையாமல் நீதிமன்றத்தின் வசம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த ஒரு குற்றவாளி இதை செஞ்சிருக்க முடியாது. குற்றவாளி அவருக்கு யாராவது ஒருவர் பின்னணியில் இருக்கணும், ஒன்று. 2வது, நீங்கள் விசாரணைக்காக ஞானசேகரனை காவல் நிலையம் அழைத்து வந்த பிறகு காவல் நிலையத்திலிருந்து அவர் வெளியேறுகிறார். முதல் நாள் வெளியேறுகிறார். 2வது சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா மறுபடியும் விசாரணை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுகிற பொழுதும் காவல்துறைக்கு அழுத்தம் இருக்குது, இவர் விட்டுருங்க, இவர் குற்றவாளின்னு. 3வது முறை தான் இவர் மீது அசைக்கப்பட முடியாத ஆதாரங்கள் இருந்ததின் காரணமாகத்தான் இவர் தான் குற்றவாளின்னு முடிவுக்கு வராங்க. அப்போது முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் இவரை காப்பாற்றிய சக்தி யார்? இவருக்கு ஒரே லேபிள் திமுக தான். இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர் மாசு வீட்டுக்கு
மிக சாதாரணமாக போய் வருகிற நபர். அவர் இவர் வீட்டுக்கு வருவாராம். தேர்தல் வேலைகள் செஞ்சுருக்கார். தேர்தல் வேலை செய்கிற அளவுக்கு நெருக்கமான நபர். 2வது பெரிய வருமானம் இல்லை, ஆனால் வசதியாக வாழ்கிறார். இப்போ இதெல்லாம் கடுமையாக விசாரிக்கப்பட வேண்டியது. அப்போது இது ஒரு இது 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 முதல் நிகழ்ச்சி கிடையாது. அந்த 24ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி கிடையாது. அது முன்பு நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் விசாரிக்கப்படலை. 2வது இன்னொரு பெரிய இதில் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன மறைஞ்சிருக்குன்னா, இப்போ அமைச்சர் மாசுவுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்னு நீங்கள் அந்த பகுதியில் எல்லாருமே சொல்கிறாங்க. 2வது இவரை நீங்கள் கோபாலபுரத்திலே இவரை கட்சி பேர் கெட்டு போச்சுன்னு வராதுன்னு வெளியே அனுப்பிச்சதாகவும் செய்தி இருக்கு. அப்போது இவர் அதை தலையிடலை, இவர் காப்பாற்றலை, இல்லை அவனோட இவர் தொடர்பு இல்லைன்னா ஏன் முதலமைச்சர் இல்லத்தில் இவர் மீது கோவப்பட வேண்டிய தேவை? அப்போ அமைச்சருடைய தொடர்பு காவல்துறையால் அளிக்கப்பட்டதா, இல்லை காவல்துறை அதை தவிர்த்துருச்சா, நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகலையா? நீதிமன்றத்துக்கு யாராக இருந்தாலும் சமன் அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா நீதிமன்றம் அவங்க கடமையை செய்யணும், விசாரிக்கணும். விசாரித்து அந்த குற்றத்துக்கான தொடர்பு உறுதி இதை அவங்க முடிவு பண்ணணும். அப்போது இவங்க சார்ஜ் ஷீட்லேயும் சரி எஃப்ஐஆர்லேயும் சரி மாசு பேரை சேர்த்தணும். ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டுருக்கலாம். அப்போ கோட்டூர்புரம் சண்முகம் யாருடைய பிரதிநிதியாக செயல்பட்டு போலீஸ் போய் கூப்பிட்டு வந்தார்? அமைச்சருடைய பிரதிநிதியாக போனாரா, இல்லை அவரே போனாரா? அப்போ அவரும் விசாரிக்கலை. அப்போது கட்சிக்காரர்கள் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க காவல்துறையிட்ட பேசுவான், ஏசிட்டு பேசுவான், டிசிட்டு பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் அவசரமாக மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, இவரோடு ஆரம்பித்து இவரோடு முடித்து கொண்டதான் சந்தேகம். A1 A2 A3 இப்படி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. தனி நபராக அவர் செய்ய முடியாது. ஒரு காரில் போனால் கார் ஓட்டிகிட்டு போன ஆளாக இருந்திருப்பான்ல, இல்லை மோட்டார் சைக்கிளில் போனால் மோட்டார் சைக்கிளில் யாருடைய மோட்டார் சைக்கிளில் போயிருக்காரு, எப்பப்போ போனார், இது போன்ற பல விஷயங்கள் அங்கே மறைக்கப்படுகிறதுக்கு அவருக்கு ஒரே விஷயம், திமுகவை சார்ந்தவர். பல முறை திமுகவுக்காக வேலை செஞ்சுருக்கார், திமுக போஸ்ட் ஒட்டியிருக்காரு. இப்போ அவர் வீட்டை அப்படி பாதிக்கப்பட்டவங்க போகிற பொழுது வீட்டை சுற்றி திமுக போஸ்ட் தான் இருந்திருக்கு. தேர்தல் வருகிற பொழுது முழு மூச்சா மா சுப்பிரமணியனுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருக்கார். இந்த தைரியம் அவருக்கு எங்கேருந்து வந்திருக்கும்? ஒன்று காவல்துறை அதிகாரிகள் தனக்கு உடந்தையாக இருந்தால் அந்த தைரியம் இயற்கையாக வரும். ஞானசேகரன் இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியில் தப்பிப்பதற்காக அவர் பல முயற்சி பண்ணியிருப்பார். அந்த முயற்சி இவரை காப்பாற்றியது யார்? 2வது அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக அவர் தொந்தரவு பண்ணிட்டு யாருக்காக அவர் அழைக்கிறார்? அப்போ இந்த பொண்ணு சொன்ன தகவல் தான் அது. ஒரு சாரு, யார் அந்த சாருங்கிறது தான். அப்போ இதெல்லாம் விரிவாக விசாரிக்கலை, உண்மையை சொல்லினா திமுகவுக்கு தான் கெட்ட பேர். மக்கள் இதெல்லாம் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இதில் புது கேரக்டர் ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்த நடராஜன் அவர்கள். இது நாள் வரைக்கும் அவரோட பேர் எங்கேயுமே அடிபடலை. இன்றைக்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. யார் அந்த நடராஜன்? நடராஜன் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ். அவர் மாரி யாரும் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. ஒரு காரோ வண்டியோ வாகனமோ நீங்கள் கல்லூரி நேரம் முடிந்த பிறகு அவர் மாரி யாரும் வண்டி உள்ளே போக முடியாது. ஒரு கார் போகுது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கவனத்துக்கு போகாது. உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு போகாமல் ஒரு உல்லாச கார் உள்ளே போகவும் வர முடியாது. கல்லூரி நேரம் முடிஞ்சுன்னா எல்லாம் வெளியே போயிடும். 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே இருட்டுச்சுன்னா அங்கே காருக்கு வேலையே இல்லை. கல்லூரி எல்லாம் கதவுகள்லாம் மூடப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு கார் போகுதுன்னா அந்த கார் ஒரு முறை போயிருக்காது, 2 முறை போயிருக்காது, தொடர்ச்சியாக போகிற காராக இருக்கும். அந்த பெண் சம்மதித்திருந்தால் அந்த பெண் அந்த காரில் ஏற்றப்பட்டு எங்கோ விருந்தினர் மாளிகை கொண்டு போகப்பட்டிருப்பார். இப்படி பல பெண்கள் கொண்டு போகப்பட்டிருக்கலான்னு சந்தேகம் மக்களுக்கு இருக்குது. அதை தீர்க்க வேண்டியது காவல்துறை. ஆனால் காவல்துறையை ஆளுங்கட்சியினுடைய ஏவல்துறை, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏட்டையா ஏசி வரைக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. யாருக்குன்னா டிசிக்கு மேலே தான், சூப்பரண்டா போலீஸுக்கு மேலே தான் அதிகாரம். அவர்கள் தான் ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் அலுவலகமோ கமிஷனர் அலுவலகமோ அல்லது ஐஜி இன்டெலிஜென்ஸோ அவர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள். மீதியெல்லாம் உபேத ஆர்டர், அவ்வளோதான். நீங்கள் ரவி ராகவேந்திரன் என்ன சொல்லிட்டு போகிறாரு? உண்மையை என்னால் நெருங்கவே முடியலைங்கிறார். உண்மையை நெருங்கக்கூடாதுன்னு 3 உயர் அதிகாரிகள் என்ன நெருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இது அப்பாவி ஜனம் சொல்லலை, ஒரு அதிகாரி. அவர் ப்ரொமோஷன் ஆனால் ஐஜி வரைக்கும் வருவார். அந்த அதிகாரி இந்த பணியே வேண்டான்னு போகிறார்.
இந்த பெண்ணினுடைய பாவம், பல பெண்களுடைய பாவம், நான் எனக்கும் குழந்தை ஊட்டி இருக்குது, நானும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு என் மனசாட்சிங்கிறார். இது அத்தனை 6 கோடி பேருக்கு மனசாட்சி. அப்போது இந்த பல விஷயங்கள் இதில் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இப்போ அண்ணாமலையோட செய்தி. அண்ணாமலை 48 மணி நேரம் தமிழை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை மீது நமக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்கள், அவர் காவல்துறை அதிகாரி, நீதிமன்றத்தை கொடுத்துருந்தா குற்றவாளி தப்பவே முடியாது. ஆனால் இவரே இதை அரசியலுக்காக 48 மணி நேரம் கெடு வைப்பதுக்கு பெரிய யார்? வேறு உச்ச நீதிமன்ற நீதிபதியா? ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு அங்கே படிக்கும்போது அப்பா அம்மாலாம் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கான். அப்போ அது அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. குற்றவாளி தப்பிக்க முடியாதபடி அனைத்து ஆதாரங்களையும் கூட நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும். இது எப்படி அவர் தவிர்த்தார் என்பது நமக்கு திமுக ஃபைல்ஸ் 1, 2, 3 இப்படி பல ஃபைலை அது அது அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நீங்கள் திருடம் திருடிட்டு தான் இருப்பான், கொள்ளையடிச்சு தான் இருப்பான். ஆனால் இது அரசியல் செய்கிற விஷயம் இல்லை. ஆனால் அண்ணாமலை இது இப்போ காலம் தாழ்ந்து விடலை. இனிமேலாவது இருக்கிற தகவலை கொண்டு எங்கே கொடுக்கணும்? நீதிமன்றத்தில் கொடுப்பது தான் புத்திசாலித்தனம். அந்த பெண்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே படிக்கக்கூடிய பெண்கள் எதிர்காலத்திலேயே பாதிக்கப்படக்கூடாது என்பதை அண்ணாமலை கண்டிப்பாக புரிந்து கொண்டு 48 மணி நேரத்தில் அத்தனை ஆவணங்களையும் அத்தனை சாட்சிகளையும், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து அவர் ஓய்வு பெற்றார், ரிசைன் பண்ணிட்டார், வீராஸ் கொடுத்து, அது வேறு விஷயம். ஆனால் மீண்டும் காவல்துறை அதிகாரியாக வேஷம் போட்டு வேடம் போட்டு யூனிஃபார்ம் இருப்பதைப் போல இந்த பெண்களை வல்லுறவு செய்கிற நபர்களை மன்னிக்கவே கூடாது. இதுதான் இப்போ அண்ணாமலை நம்ம வைக்கிற கோரிக்கை. இறுதியாக ஒரு கேள்வி சார். நேற்று அரசு வழக்கறிஞர் திருமதி மேரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த வழக்கில் 3வது நபர் ஒருத்தர் இருக்கிறதா டிபேட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதுவுமே இந்த மாதிரி ஒரு வழக்கு விஷயமா யாரும் பேசுனா அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு மதியமே இன்றைக்கு காலை பொழுது ஒரு 11 மணி அளவில் அண்ணாமலை அவர்கள் இந்த சிடிஆரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த சிடிஆர் ரிலீஸும் இந்த அவங்க அரசு வழக்கறிஞரோட பேஜ் எப்படி போய் முடியும் நினைக்கிறீங்க? இல்லை, அரசு வழக்கறிஞர் அரசனுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. வழக்கு இதோடு முடிஞ்சதெல்லாம் மறந்துட்டு வேறு வேலைக்கு போங்க. 30 வருஷம் தண்டனை கொடுத்தாச்சு, நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது. எந்த ஜனநாயகத்திலும் இப்படி சொல்லலை. எந்த ஜனநாயகத்தில் 1000 வருடங்களுக்கு முன்பு நடந்த வரலாற்று படையெடுப்பை இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இதை அரசு தலைமை வழக்கறிஞருக்கான உரிமை அல்லது. வரலாறு என்பது மறைக்கப்பட்ட வரலாறுகளை எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். வரலாறு என்பது அது 1000 ஆண்டு காலம் உடையது. அதனால் இதில் பல விஷயங்கள் மக்களுக்கு சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது அரசு வழக்கறிஞருடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் செய்யவில்லை என்பது தான் இந்த மக்களுடைய கோபம் அண்ணாமலை வழியாக வெளியே வருது. மிக நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு. நன்றி, வணக்கம்.